सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. இப்பிரபஞ்சத்திலே பல ஜீவராசிகள் ஜனனம் எடுக்கின்றன. அதிலே அரிதாகிய பிறப்பாகிய இந்த மனித பிறப்பு என்கிற மானுட பிறப்பு ஜனனம் எடுக்கிறது. இந்த மானுட பிறப்பு மறுபடியும் பிறந்து மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் பிறந்து மறுபடியும் ஒரு சங்கல்பத்தினாலே அதற்கேற்றாற்படி ஜனனம் எடுக்கிறார். இப்படி எத்தனையோ பிறவிகள் எடுத்து இந்த மனித பிறவியிலே ஒரு உன்னதமான பிறப்பாக இருக்கக்கூடிய நாதோபாசனை என்கிற ஒரு சிறந்த பிறப்பாக பிறப்பது என்பது மிகவும் அரிது. அதிலே இந்த நாதோபாசனைக்கு சிறந்த ஆச்சாரியராக ஜனனம் எடுத்தவர் நம்முடைய PS நாராயணசுவாமி அவர்கள். இப்பிறப்பிலே ஞான யோகம், கர்மயோகம், பக்தி யோகம் என்ற மிக அற்புதமான ஒரு வழியிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த பிறப்பு விதிக்கப்பட்டுள்ளது. அந்த ரீதியிலே பார்க்கும் பொழுது PS நாராயணசுவாமி அவர்கள் ஒரு ஞானியாக இருந்து அந்த ஞானியாகவே இருந்து கொண்டு பிரம்மத்தை நாதோபாசனை மூலமாக பல வழிகளிலே உபாசித்தார். அந்த நாதோபாசனத்தை, அந்த நாத சுகத்தை தன்னுடைய பல சிஷ்யர்களுக்கு கற்பித்து அதன் பலனை இறைவனுக்கும் சமர்ப்பித்து அந்த நாதத்திற்கும் சமர்ப்பித்து அந்த கலியுக கர்மயோகியாக வாழ்ந்து காட்டினார். தன் நாதோபாசனையிலேயே பக்தி நெறியும் கலந்து சிறந்த பக்தனாகவும் வாழ்ந்து காட்டினார். அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஞானியாக ஒரு ஞானி, கர்மயோகியாக ஒரு ஞானி, அனன்ய பக்தியாக இருந்து வாழ்ந்தார் என்பது நிச்சயம். அவருடைய இசை கச்சேரிகளிலும் அவர் சிஷ்யர்களுக்கு கற்பிக்கும் முறையிலும் எல்லாவற்றிலுமே பக்தி நெறி ஒரு உயர்ந்த நெறியாக இருக்கக்கூடிய அனைத்து நெறிகளையும் நாம் அனுபவித்திருக்கிறோம். ஸ்ரீ வேதவியாச தபோவனத்தின் மீது அவருக்கு அளவு கடந்த அன்பும் பக்தியும் உண்டு. இங்கு நடக்கும் அனைத்து வைபவங்களிலும் மிகுந்த ஈடுபாட்டுடன் பல காலமாக கலந்து பங்கேற்றவர். பல வருடங்களாக பங்கேற்று தன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். விஜயதசமி நன்னாளில் அவர் பாடும் பாகிமாம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி என்ற கீர்த்தனை எங்களுக்கு இன்றும் நினைவு கூறும் பொக்கிஷமாக எங்கள் சித்தத்தை மகிழ்விக்கக்கூடியதாக நினைவு கூர்ந்த கீர்த்தனை. திரு PS நாராயணசுவாமி அவர்கள் நாதரூபமான பிரம்ம ஜோதியாய் நாதோபாசனையிலே அதன் மூலம் கலந்து ஐக்கியமாகி இருக்கிறார். அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய சிஷ்யர்களுக்கும் அவர் வாழ்ந்து காட்டிய நாதோபாசனையை பின்பற்றி ஸ்ரேயஸாக இருக்க ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத மர்கதேஸ்வரியையும் ஸ்ரீ வேதவியாசரையும் பிரார்த்திக்கிறோம். நாராயண நாராயண. நமஸ்காரம். PS நாராயணசாமி அவரும் நான் ரொம்ப பரம சிநேகர். அவர் கச்சேரி நிறைய வாய்ச்சிருக்கேன். நல்ல ஞானஸ்தன், ரொம்ப நன்னா பாடுகிறவர். அவரும் TM தியாகராஜன் என் நண்பர். 2 பேருமா சேர்ந்து நிறைய கச்சேரி பண்ணியிருக்கா. அதை நான் வாசிப்பேன், நிறைய வாசிச்சிருக்கேன். PS நாராயண ராகங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக பாடுவேன். சாடக பைரவின்னு ஒரு ராகம், பிரதாப வராளின்னு ஒரு ராகம், லதாங்கின்னு ஒரு ராகம், இதெல்லாம் ரொம்ப நன்னா பாடுகிறவர்.
கம்பெனி சீனிவாச பிரதம சிஷ்யர். அவரோட சேர்ந்து பாடுறவரும் நான் வாசிச்சிருக்கேன் நிறைய. ரொம்ப நல்ல ஞானத்தன், ரொம்ப நல்லவர். நிறைய தியாக பிரம்ம உற்சவங்கள்ல அவரோட பஞ்சரத்தின கேத்திரிக்க நிறைய பாடியிருக்கேன். அதெல்லாம் நான் கலந்து வாசிச்சிருக்கேன். ரொம்ப ஆத்மா சாந்தி ஆயிட்டேன். நமஸ்காரம். செம்மமணி ஐயா பெரியவருடைய சிஷ்யர். அவர் சிஷ்யர்னு சொன்னாக்க அது எல்லாம் அடங்கி போயிடும். ஏன்னா ஒரு பாடாந்தரத்தில் ஒரு பாட்டு வளத்தில் ஒரு உழைப்பினால முன்னுக்கு வந்து உழைப்பினாலேயே பாடி உழைப்பினாலேயே தன்னுடைய இதே நிலநிறுத்தின ஒரு செம்மமணி ஐயா. அவர் சிஷ்யனால அது எல்லாம் அடங்கி போயிடும். அதில் பிஎஸ் நாராயணசாமி வந்து அவர்கிட்ட நிறைய பாடாந்தரம் பண்ணியிருக்காரு. நிறைய உருப்படிகள் பாடம் பண்ணியிருக்காரு. ஒரு 50 வருடங்களுக்கு முன்னாடி நான் பிஎஸ் நாராயணசாமி, புல்லாங்குழல் ரமணி, அப்புறம் திருவாரூர் சேதுராமன், தஞ்சாவூர் வேந்தரன் போன்றவர்கள், திருவாரூர் நமேஸ்வராயம், எல்லாரும் தஞ்சாவூர் ஜிஎம் தியாகராஜன், நாங்கள் எல்லாம் ஒரு 3 வயசு 2 வயசு 5 வயசு ஒருத்தருக்குள்ள ஒரே நண்பர்களா இருக்கோம். ஒரு வயசு எல்லாம் ஒரு விளையாட்டா பேசிக்கிட்டு சேர்ந்துட்டு நீ என்ன பாடம் பண்ணேன், நான் என்ன பாடம் பண்ணேன் பேசி எல்லாம் இதுக்குள்ள ஒரே சங்கீத சர்ச்சைகள் நடந்து இதெல்லாம் பேசுவோம். அந்த காலங்களில் வந்து தஞ்சாவூர்ல தியாகர் உற்சவம் இருக்கும், திருவையாறுல தஞ்சாவூர்ல, அதுக்கப்புறம் ஆனந்தங்காபுரத்துல கல்யாண உற்சவம் நடக்கும், உப்பிலிப்பூரில கல்யாண உற்சவம் நடக்கும். இதெல்லாம் வந்து 10 நாள் நடக்கும்போது நாங்க எல்லாரும் 10 நாள் அங்க இருப்போம். 10 நாள் அங்க இருந்தோம்னா பாடுறப்போ செம்மொழி, அரியக்குடி, செம்பே எல்லாரும் வந்து பாடுவாங்க. நாங்களும் பாடுவோம், நாங்களும் வாசிப்போம். அவங்க பாடினப்போ யாரு எங்களுக்கு தெரியாதது என்னென்ன வருதோ அதெல்லாம் நாங்கள் எங்களுக்குள்ள பாடம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே 10 நாள் தங்குவோம். 10 நாள் பாடிட்டு எல்லா கச்சேரியும் கேட்போம். சாப்பாடு எல்லாம் ஒரே இடத்துல எல்லாம் அந்த மாதிரி அந்த காலங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அதனால எங்களுக்குள்ள ஒரு நட்பு ஜாஸ்தி அதிகமா இருந்த ஒரு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஆனந்தங்கபுரம், சுப்ரீம கோயில், தஞ்சாவூர், மானமுச்சாவடி, இப்படி எல்லா இடத்துலயும் புத்தகம் 10 நாள் நல்லா சாப்பிட்டு ஹோம்லி மாதிரி வேணுங்கிறத வத்த குழம்பு அந்த குடும்ப சொல்லி எல்லா வித்வான்கள் எம்எஸ் இருந்து படம் எல்லாருமே வந்து 10 நாள் தங்குவாங்க. பாடுறது இவங்களுக்கு தெரியாதது அவங்க பாடினா, அவங்களுக்கு தெரியாத பாடினா மறுநாள் அதை கேட்டுட்டு அதை சொல்லிக் கொடுப்போம். எங்களுக்குள்ளேயே நாங்கள் போய் கற்றுக்கிட்டு அப்படி நாங்கள் அந்த காலத்தில் ஒரு முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகள்லாம் இருந்தது. கூட்டு குடும்பம் மாதிரி ஒரு வழிகள் இப்போ அந்த வழிகளே இந்த பாடிட்டு அடுத்த பிளேட்ல போயிருந்தாங்க. அது அதே மாதிரிதான் கல்கட்டா, பம்பை, டெல்லியிலையும் அந்த சபாவுக்குள்ள 10 நாள் போவோம். அந்த காலங்கள்லாம் ஒரே இடத்துல அவங்க சாப்பாடு போடுவாங்க. என்ன பண்ணோம் அந்த காலத்து மாதிரி. அப்போ நாங்கள் இந்த பாடாந்தரம் பிஎஸ் நாராயணசாமி தியாகரம் உத்தவத்தில் நான் செக்ரட்டரியா கன்வீனராக இருக்கும்போது அவர் என் கூட நின்று அந்த செயல்பாடு ஃபுல் இன்சார்ஜ் எடுத்துட்டு செஞ்சார். ஒரு தஞ்சாவூர் தியாகராஜன், உபேந்திரன், சேது எல்லாமே, ரமணி எல்லாருமே இருந்தது என் கூட இருந்து எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட மரியாதையா பேசுறது அவர்கிட்ட கற்றுக்கொண்டு பிடிச்சிருக்கு. நானாவது கொஞ்சம் வேடிக்கையா பேசிடுவேன், அவர் அந்த வேடிக்கையும் மரியாதையா பேசுவார். அதுதான் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பண்பு. நாங்கெல்லாம் அவர் பார்த்து ஏற்படுறாங்க, நீ பேசலாம் நான் பேசுறதா சரியா வர, நீ பேசு, அதை நான் ரசிக்கவே பார்த்தேன். அதுல ஒரு நயம். அந்த மாதிரி ஒரு பெரிய மேதை. அதுக்கப்புறம் நம்ம திருவாரூர்ல வந்து மும்மூர்த்தி விழாவே அவரை நான் கூப்பிட்டு அவருக்கு ஒரு $1 போட்டு ஒரு பாராட்டு விழா பண்ணி அந்த ஒரு சாகித்யத்தோட சொல்லி தர்றாருங்கிறதுக்காக நான் மும்மூர்த்தி விழாவில் செக்ரட்டரியா இருந்து செய்யும் போது அவருக்கு ஆர்டர் பண்ணேன். அது ரொம்ப சந்தோஷம் என்னாரு. அதே மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நம்ம சொன்னார்
அந்த சபா சத்குரு சங்கீத சபா. சத்குரு சங்கீத சபா. சத்குரு சங்கீதத்தில் வந்து அவரை கூப்பிட்டு இல்லை நம்ம பாட்டு நாதத்வீபம். அதில் அவருக்கு வந்து சாகித்யம் ஒரு சபை ஆர்டர் பண்ணும்போது நான் தான் ஒரு தலைமை தாங்கி அவருக்கு வாங்க ஒரு மெடல் அவருக்கு எவ்வளவு வேணா போடலாம் அவர் பாடாததுக்கு. இப்போ அந்த பாடாதல எங்க போச்சு, யார் போய் கற்றுக்கணும் இல்லை. யாரெல்லாம் இருந்தாங்க ஏற்கனவே நிறைய பேர் மெட்ராஸ்ல இருந்தாங்க, திருச்சியில இருந்தாங்க, எல்லா ஊர்லயும் இருந்தாங்க. படிப்படியா என்ன துரதிருஷ்டமோ என்னமோ சங்கீதத்துக்கு வந்து ஒரு என்ன காலம்னு சொல்ல முடியாது. சங்கீதத்தினுடைய ஒரு தரத்தோட ஒரு பவ்யத்தோட அனுபவத்தோட பாவத்தோட லயத்தோட சாகித்ய சுத்தத்தோட இருந்த சொல்லி கொடுக்குற மேதாவிகள்லாம் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய மனவேதனைப்படக்கூடிய விஷயம். ஏன்னா இசைங்கிறது இசை கடல், அதுக்கு ஜாமம் ஒன்றா அது தாங்கி பிடிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமா குறைய அதுக்கு வெயிட் போச்சுன்னா அப்புறம் டொப்புன்னு உழுவுற மாதிரி ஆயிடும். இதுக்கெல்லாம் ஒரு கடைசியா ஒருத்தர் இவங்ககிட்ட ஒரு பிச்சுட்டு போயிருந்தாங்க, பிச்சைக்கிட்டே. நாங்கள் பிச்சைட்டு தான் சட்டம் வாயில வரும் நாராயணசாமி. அவர்கிட்ட ஒரு பிச்சை அவர் இருந்தாலேன்னு ஒரு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு நிம்மதி இருந்தது. சரி நாராயணசாமி இருக்கார், அது நல்லா இருக்கு, அது ஒரு இருக்கவில்லை. அவரு அதே ஆண்டோட பொறுக்காம அவரே அடிக்கிட்டாருக்கு. இப்போ பாடாந்தர சுத்தம் பாடுத சொல்லி கொடுக்குற உரிமை, பாட்டை சொல்லி கொடுக்குற பக்குவம் இருக்கிறதுக்கு இப்ப யாரு இருக்கான்னு இருக்கலாம், தேடணும். நாம கண்டுபிடிச்சி இனிமேல் யாரு தேடுறதுக்குள்ள நமக்கு வயசு பிடிச்சி இருக்கிறவங்களை உயர்ந்துட்டோம். அதுதான் பெரிய அவர் போனது, அவர் பெரிய இழப்பு, அவர் குடும்பத்துக்கு இழப்பு இருக்கணும். சங்கீத உலகத்துக்கு சங்கீத பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு இதெல்லாம் அவருடைய இழப்புங்கிறது ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு இழப்பு. அது நாங்கள்லாம் ஒன்னா வளர்ந்து ஒன்னா நண்பர்கள்லாம் இருந்ததுனால நான் ரொம்ப அதில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா நான் ஒருத்தர் தான் மிச்சம் இருக்கேன், அவங்களோட சேர்ந்து கூத்தடிச்ச உடனே எல்லாரும் என் செட்டு போற ஒருத்தரும் கிடையாது. இப்போ பிச்சை ஒருத்தர் தான் பேர் அவரும் போயிட்டாங்க, ஃபோன் பண்ண போயிட்டாங்கன்ட்டாங்க. அது எனக்கு சாத்து. அது மாதிரி எனக்கு பார்க்கும்போது எனக்கு இப்போ மற்றவங்க எல்லாம் பிச்சைக்கு அப்புறம் தான். இப்ப இருக்கிற வித்வான்கள்லாம் அவருடைய வயசுக்கு அப்புறம் வந்ததுதான். அதுக்கு அவங்களுக்கு முன்னாடி சீனியர்னு சொல்ல முடியாது வயசு. ஏன்னா எல்லாம் 80 தானே இருக்கு எல்லாமே வயசு. அதனால அவங்க ஜூனியர் தான் அவங்க எல்லாம் இருக்காங்க. இருந்தாலும் அது ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு பப்ளிக்ல ஒரு நல்ல நேமோட இருந்த ஒரு நாராயணசாமி போனதை பத்தி ரொம்ப வேதனை பண்றேன். சங்கீத உலகத்துக்கு பாடாந்திர உலகத்துக்கும் ஒரு இழக்கமாக தவிர்க்க முடியாத ஒரு இழப்பை ஆண்டவன் கொடுத்துட்டான். அவருடைய ஆத்மா சாந்தி அடைத்து அவர் இன்னும் எல்லா குழந்தைகள் மனசுல அவர் இருக்கிற மாதிரியே நினைச்சு எல்லாம் இவங்க ஆண்டவன் அவருக்கு ஒரு அருள் புரியணும்னு அவர் ஸ்டூடெண்ட்ஸும் அவர்கள் நினைச்சு பண்ணவே போதும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் ஒரு சொல்லித்தரேன். அதாவது குரு கிட்ட கத்துக்கிறது கையளவு தான். அந்த கையளவுக்கு மேல கையை திறந்தா ஓப்பன் வந்தா எவ்வளவு வருதோ அதை நாம தான் கத்துக்கணும். குரு கையளவு தான் சொல்லி தர முடியும். குரு சொன்னதையே வச்சு பாடினா வர முடியாது. ஏன்னா ஒவ்வொரு குரு கிட்டையும் ஒவ்வொரு சட்டத்திட்டம் இருக்கும். அது அந்த எல்லா சட்டத்திட்டையும் நம்ம பச்சு பார்த்து அனலைஸ் பண்ணி பாடினால்தான் நம்ம வந்து பிரகாசிக்க முடியும். ஒழிய குரு சொல்லி கொடுத்த மட்டும் பாடி கச்சேரி பாடினோம்னா குரு சிஷியர் தான் கேட்கலாம், அப்படின்னு கேட்க மாட்டாங்க. அது ஒரு சிஷியர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். குரு அவர் நமக்கு அஸ்திவாரம் போடுற பவுண்டேஷன், இதுதான் ஓடும், இதுதான் செய்யணும்னு காமிச்சு கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பல பேர் அதை பார்த்து அதுல இருக்கிறது நல்லதெல்லாம் அவங்க எடுத்து அதை குரு கிட்ட போய் சொல்லியிருக்காருன்னு அவர் சந்தோஷப்படுவார். அந்த மாதிரி எல்லாம் செய்யணும் சிஷிய பிள்ளைங்க. ஆனா அந்த குரு கிட்ட இருக்கிறது எல்லாமே தெரிஞ்சதுதான் அவரே எல்லாம் செஞ்சு கொடுத்துருப்பாரு. சிஷிய பிள்ளைகள் அவர் இழந்ததை அவர்கிட்ட கத்துக்கிட்ட மாணவர்களுக்கெல்லாம் பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவர்களை போட்டோ வச்சு அவர் மனசுல நினைச்சு பாடம் பண்றதே அதே போகும். அந்த அளவுக்கு அவர் சொல்லி கொடுத்துருப்பார். பிள்ளைகளையும் மரியாதையா அன்பா பழகி இருப்பார். அவர் ஆத்மா சாந்தி அவங்க குடும்பத்துக்கு ஒரு துயரத்துக்கு அவங்களுக்கும் சொல்லி சிஷிய பிள்ளைகளுக்கும் அவர் நல்லா இருக்கும். நீங்க அவரை பத்தி ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவர் நினைச்சிருக்கோம் போறோம். ஆனா அவர் சிஷிய பிள்ளைக்கும் புத்திமதிகள் கூறி எல்லாரும் சௌகரியமா நீடு நல்லா இருக்கணும்னு என்னுடைய பிரார்த்தனையும் முடித்து கொடுக்குறேன்.
பத்மபூஷன் சங்கீத வித்வான் ஸ்ரீ PS நாராயண சுவாமி அவர்கள் காலமானது நம்ம சங்கீத உலகிற்கு பெரிய நஷ்டம். அது ஏன் அதை சொல்றேன்னு கேட்டால், கர்நாடக சங்கீத உலகத்தில் நாராயணசாமி அவர்கள் எத்தனையோ வருஷங்கள், குறைஞ்சபட்சம் 60 வருஷம் 65 வருஷத்துக்கு மேலே சிறந்த சேவை பண்ணி ஒரு ஒப்பற்ற சங்கீத வித்வானா அவர் விளங்கியிருக்கார். அதில் சின்ன வயசில் அவர் கச்சேரிக்கு நான் வாசிச்சிருக்கேன். எப்பேற்பட்ட அபாரமான சாதி, ரவஜாதி சாதி, அசாத்தியமான கல்பனை, மத்தியம காலம் கல்பனை, சுரம் பாடுறது, கீர்த்தனை பாடுறது, அந்த பாங்கு ரொம்ப அசாத்தியமாக இருக்கும். அப்போவே எல்லாரும் இவருக்கு பெரிய எதிர்காலம் வைக்கிறத சொல்லியிருக்கிறது என் காதில் விழுந்திருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் ரேடியோவில் அவர் சர்வ் பண்ணி அந்த நேஷனல் ஆர்கெஸ்ட்ரா இருக்கிற போது அதில் இருக்கக்கூடிய ஃபுல்லாக டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப அவருடைய மேதாவிலாசம் ரொம்ப அங்கே பயன்படுத்துது. அவர் ஒரு பெரிய டியூன் ஸ்மித், அதாவது இந்த மகாமேதை அவதார புருஷர் ராமலிங்க சுவாமியினுடைய கீர்த்தனைகள்லாம் இவர் மட்டும் அசாத்தியமாக அமைச்சு அது ரொம்ப பாப்புலராகி, அதனால் எது கர்நாடக சங்கீதத்தில் எதை எடுத்துனாலும் சரி அதில் அவருடைய மேதாவிலாசம் எப்பவும் அந்த ஸ்டாம்ப் இருந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அவர் சிறந்த ஒரு பண்ண சேவை என்னன்னா, இன்னைக்கு ஸ்டார் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லக்கூடிய ஜென்ஸ் அண்ட் லேடிஸில் இருக்கக்கூடியவாழ்ல எல்லா பார்த்தா முக்கால்வாசிக்கு மேலே எல்லாரும் அவருடைய சிறந்த ஒப்பற்ற மாணவர்கள். அந்த மாதிரி தயார் பண்ணி ஜெம்ஸ் எல்லாம் கர்நாடக சங்கீத உலகத்துக்கு அவர் அழிச்சிருக்கார். ஒவ்வொரு கச்சேரிக்கும், ஏன்னா நான் வாசித்த கச்சேரிலாம் அவர் சிஷ்யாவுக்கு வாசிக்கும்போது இருந்து எல்லாத்தையும் கடைசி வரைக்கும் இருந்து, அப்புறம் அவள் பாண்டத்தெல்லாம் அவளுக்குன்னா ஒரு எஸ்டிமேட் பண்ணி என்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிலாம் சொல்லி அவளை ரொம்ப ஹோனம் பண்ணி பிரமாதமாக அவர் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கார். இந்த மாதிரி சமீப காலத்தில் ஒரு ஒப்பற்ற குரு அப்படின்னு சொன்னால் அது யாருன்னா அவர் PS நாராயணசாமி தான், அது சந்தேகமே இல்லை. ஆகவே அவள் சிஷ்யாலாம் அவருடைய லெகசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கீத பரம்பரை எப்பேற்பட்ட பரம்பரை, அந்த பரம்பரை சமூக சீனிவாசனுடைய முதற்தரமான சிஷ்யர். ஆகவே அந்த பரம்பரை நாராயணசாமியுடைய பரம்பரையை அவள் சிஷ்யாலாம் இன்னும் நிறைய பரப்பி அது மூலமாக அந்த குருநாதாளுக்கு பெரிய பேர் புகழ் கீர்த்தி எல்லாம் வரவழைச்சு அவருடைய பேர் நாராயணசாமி பேர் கர்நாடக உலகத்தில் நிரந்தரமாக எப்பவும் இருக்கணுங்கிறது தான் பகவானுக்கு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நாராயணசாமியுடைய கலை சேவை ரொம்ப மிகச்சிறந்தது. அவருடைய நாமம் வாழ்க, அவருடைய சங்கீதம் வாழ்க என்று கூறி இந்த சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் எனக்கு அவள் சிஷ்யாலாம் சொல்லியிருக்கா. அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் ஆசைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். Baba
P.S. Narayan Swami. உங்களுக்கு எல்லாம் தெரியும், he is well known as Pichai. எனக்கு 20 வயசு, அவருக்கும் 20 வயசு. அவனுக்கு பழக்கம். மெட்ராஸ் வரத்துக்கு முன்னாலேருந்தே பார்த்துருக்கீங்கன்னா மெட்ராஸ் வந்துதான் ஜாஸ்தியாச்சு பழக்கம். இதில் விட ஒரே ஒரு 40 நாள் தான் அவர் பெரியவர். ஒரே ஆல்மோஸ்ட் சேம் ஏஜ். எத்தனையோ தடவை பார்த்துருக்கோங்க. எப்போ 100 மீட்டிங் எடுத்து வச்சுக்கோங்க. 100 மீட்டிங்ல கிட்டத்தட்ட 95 குஷியா தமாஷா தான். ஒரு 5 மீட்டிங் தான் அந்த சீரியஸா கீர்த்தனை பத்தி பேசுறப்போ, ராகத்தை பத்தி பேசுறப்போ ஒண்ணு இருக்காரு. அவருக்கு ரிப்பர்ட்பார் ரொம்ப ஜாஸ்தி. நிறைய பாடாந்தரம், ஸ்டிக்லர் டு தி ட்ரெடிஷன். நிஜமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். கச்சேரி பண்றதுல போய் கேட்பேன். ரொம்ப நல்லா இருக்கும். எத்தனையோ சமாச்சாரங்கள் பிக்சர் பாட்டுல நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன் கச்சேரி பண்றப்போ. அதே மாதிரி எங்க கச்சேரிக்கும் நாராயணசாமி ஒருவர் ஏதாவது புது நான் ஏதாவது பாடேன்னா அப்படிங்களா, இந்த மாதிரிலாம் என்கரேஜ்மெண்ட் மாதிரி பாடினா அது ஒரு தடவை அகாடமியில முதல்ல நான் பாடுறப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எனக்கு. அப்போ தேவனுக்கு மெயினா எடுத்து பாடினேன். அவர் ஒரு 10 வருஷம் தள்ளி உட்கார்ந்துருந்தார். எழுந்து நின்று கை தட்டு, ஃபர்ஸ்ட் பர்சன் எழுந்து நின்று கை தட்டினார். ஐ கேன் நெவர் ஃபர்கெட் திஸ். அப்படி ஒரு மியூசிக் லவர் அண்ட் அப்ரிஷியேட். அவருடைய அசூயே இல்லாம ரொம்ப ஃப்ரீயா பழகக்கூடிய ஒரு நான் சொல்ல வேண்டாம், எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். அண்ட் பாடாந்தரத்தை எத்தனை சிஷ்யாளுக்கு கொஞ்சம் கூட மிட்டிகேட் பண்ணாம அப்படியே பாஸ் ஆன் பண்ணிருக்காரு. அது பெரிய சர்வீஸ் நாராயணசாமி பண்ணது. எத்தனை சிஷ்யாள் அவர் பாடாந்தரத்தை கற்றுருக்கா, இவ்வளவு பேருக்கு குடும்பம் வரைக்கும் சிஷ்யா கச்சேரி பண்ணா அந்த கச்சேரி போய் கேட்டுட்டு அப்புறம் அதுக்கு கரெக்ஷன்லாம் சொல்லுவாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நல்லா பழைய கீர்த்தனை எல்லாம் கூட நல்லா சீனிவாசருடைய படம் கொஞ்சம் கூட மாறாம அது ஒரு பக்கம். ஆல் இண்டியா ரேடியோல இருக்கிறப்போ தி பெஸ்ட் பீரியட் நாராயணசாமி நிறைய கிரியேட் பண்ணிங்க. மியூசிக் பாட்டுக்கெல்லாம் டியூன் போட்டு நல்லா பண்ணிருக்கேன். நான் ஒரு 7 பீஸ் பாடிருக்கேன். சில சமயங்களில் இது என்ன இல்லை நீயே பாடுற அப்படின்பா. சரின்னு நானே பாடியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுக்குற ஒரு மனசு கொடுக்கும். செகண்ட்லி பயம் நாட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாவே மாட்டார். ரொம்ப லைஃப் ஆஃப் ரொம்ப குஷியான ஆட்கள். நாங்க பிச்சை இருந்தா அங்க நேமா ஒரு 7 பேர் ரத்தவசிவல் கோயிலோட நின்று நிறைய போட்டு பிச்சையோட இருந்தோம்னா, நாராயணசாமியோட இருந்தோம்னா நமக்கு வேற துக்கம் ஒன்றும் ப்ராப்ளம் ரொம்ப மனசுக்காது. ஏதாவது சொல்லி சிரிக்க வச்சிருந்தோம். நிறைய பிராங்க்ஸ் எல்லாம் போடுவார். பேசுறப்பவே சிரிக்கிறாப்போ தான் பேசுவார். இதெல்லாம் ரேர் குவாலிட்டிஸ். மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிற பழக்கெல்லாம் நமக்கு தெரியாது. எது நடந்தாலும் சரி நடக்கட்டும். He was so took the life very easy. என் பொறுத்த வரைக்கும் பிக்சர் ஃபுல் வித்வான். நிறைய கச்சேரி நடந்துட்டோம். இந்த சமயம் சில சமயத்தில் அது மாதிரி நடக்காம போயிடுறது. பாடியிருக்காரு, அவர் நிறைய பாடியிருக்கார். எத்தனை தடவை நானும் பிரச்சனையும் பெங்களூர் ஸ்ரீராம் அவர் 4 கச்சேரி போடுவார், நான் ஒரு 4 கச்சேரி போடுவேன். ஒரே ஹோட்டல்ல அந்த மல்லேஸ்வரத்தில் எல்லாம் வச்சு ரொம்ப சொல்லுவாங்க. இருப்போம் கச்சேரி முடிச்சுட்டு இருந்தா ஒரு 10 மணிக்கு வந்துட்டோம்னா 10லேருந்து 2, 2:30, 3 ராத்திரி பேசிடலாம். அங்க எல்லாரும் இருப்போம். மெட்ராஸ் இருக்கக்கூடிய பாதி உத்யோகங்கள் அங்கே தான் இருப்போம். அது பாதி பேர் அந்த ஹோட்டல் தான் இருக்கும். வரிசையா மாறி பாயிண்ட் இன்னைக்கு என்ன பாடப்போறேன், அன்னைக்கு என்ன பாடப்போறேன், நினைக்கப்படுது. அதான் புதுசாக நான் சொல்ல நோட்டேஷன் எழுதிட்டேன் அப்படின்பா. இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ், ரொம்ப ரொம்ப க்ளோஸ். கிட்டத்தட்ட 65 வருஷம் ஸ்நேகிதம் செய்யணும். வடா படம்னு பேசுறேன்.
பிச்சை ஒருத்தர் தான் இருந்தது, வேற யாருமே இல்லை எனக்கு. வேற யாரும் பேசுறது இல்லை. அந்த ஒரு இன்டிமெசி பிச்சை கிட்ட இருந்த மாதிரி எனக்கு யாருக்கே இல்லை. போயிட்டேன். எனவே I pray to Meenakshi to give permanent peace and rest. அவர் பரம்பரை, அவருடைய பேரை சொல்லிட்டு இருக்கக்கூடிய சிஷ்யான்னா இந்த சீனிவாசையர் பரம்பரையை நல்லா அனுஷ்டானம் பண்ணி காப்பாற்றி கொடுக்கணும். எங்க பாடாத மட்டும் உனக்கு என்ன சொல்லணும்னா அதையும் இன்க்ளூட் பண்ணி பாடிக்கோ, ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க சிஷ்யாலாம் சொல்லுவாங்க. வெல் ஸ்பெண்ட் லைஃப், அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஒரு விதமான சிரமமும் இல்லாம வாழ்க்கை முழுக்க நடத்தினவர் அவர். கிடைச்சதுதான் கொஞ்சம் உடம்பு சொல்லாம கொடுத்து என்ன பண்றது, ஏதோ சம்திங் கொடுத்தான். Anyway, I am happy to talk about Narayana Swami. Incidentally, I have lost a very, very good bosom friend of mine. வேற யார்கிட்டயும் அப்படி நான் பழகினது இல்லை, பழக முடியாது. எனக்கு gift of God அவ்வளோதான் சொல்லுவேன். ராம நன்னு மரகதமணி மரகதமணி மரபகனா என்னுடைய நெருங்கிய நண்பராக இருந்த திரு நாராயணசாமி அவர்கள், நாங்கள் செல்லமாகவே அவரை பிச்சைன்னு கூப்பிடுவோம். அவருடைய யோகியதை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. நிறைய பாண்டித்யம் உள்ளவர். எந்த சாகித்யத்தை கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவார். அவருடைய பாட்டு என்னக்கா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்தியாவை தவிர வெளிநாட்டிலிருந்தும் பல சீடர்களை அவர் தயார் பண்ணியிருக்கார். அவருடைய யோகியதை நாம் தனியாக சொல்லவே வேண்டியதில்லை. நாராயணசாமி பிச்சை சொன்னதால் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அப்பேற்பட்ட ஒரு யோகியதை உள்ளவர், ரொம்ப ஜாலியாக இருக்கிறவர், லயத்தில் எல்லாத்தையுமே ரொம்ப ஈடுபாடு உள்ளவர். எனக்கு ஏதாவது சந்தேகம் உண்டா நான் அதுக்காக நாராயணசாமி தான் கேட்பேன். அவருடைய யோகியதை பற்றி தனியாக சொல்ல வேண்டியதில்லை. நிறைய நாங்கள் பல ஊருக்கும் போய் கச்சேரி செய்து அவருடைய நிறைய வாசிச்சிருக்கேன். அவருடைய குருநாதர் கூட வரும்போதே எனக்கு அவர்கிட்ட பழக்கம் ஜாஸ்தி. இந்த நாராயணசாமி என் கூட இப்போ இல்லைன்னு நினச்சாலே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்பேற்பட்ட மகா வித்வான் அவர். அவருடைய ஆத்மா சாந்தி அடையும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நமஸ்காரம். அபராத மூலமயா கோவையா அபராத மூலமயா கோவையா அபராத வித்வான் டி.எஸ். நாராயணசுவாமி அவர் கௌரவமான மனுஷர். பழத்தை கௌரவமாக பழகுவார். பாட்டு பிரமாதமாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸை தயார் பண்ணிருக்கிறவர். சொல்லிக் கொடுக்கறதுல தி பெஸ்ட்டு. நிறைய பேர் ட்ரெயின் கொடுத்துருக்கார். இப்போ பிரபலமாக பாடுறவர் நிறைய பேர் அவர் சிஷ்யர், அவருடைய சிஷ்யெல்லாம் பிரபலமாக பாடுறவர் இல்லை. அதில் அவருக்கு எனக்கு உள்ள ஒரு ஆத்மார்த்தம். ஒரு இதில் டிவியில் அவர் பாடி ரகு சார் வாசி நான் வாசித்தேன். நல்ல ப்ரோக்ராம் அது டிவியில். அது நான் வாசித்தேன். அவர் பிஎஸ்என் சார் பாடி ரகு சார் மிருதங்கம் வாசித்து நான் வயலின் வாசித்தேன். அது நல்ல ப்ரோக்ராம்.
அது தவிர இன்னொரு அனுபவம், எனக்கு சொந்த அனுபவம், ரேடியோவில் அவர் சங்கராபரணம் அது சொல்லிக் கொடுத்தார். சார் அது சொல்லிக் கொடுத்தது நான் லெட்டர் பண்ணேன். அதை கேட்டு ரேடியோ லெட்டர் பண்ணேன். அப்போல்லாம் 1/2 மணி வைப்பா ரேடியோவில், இசை செல்வம்னு 1/2 மணி. சார் அதை கேட்டு நான் லெட்டர் பண்ணேன். பண்ணிவிட்டு அவர் கச்சேரியில் மேடையில் அதை பாடினேன். சங்கராச்சாரியம் பாடினேன். நான் கூட வாசித்தேன். சந்தோஷமாக இருந்தேன். அது பாடினது எனக்கு ஒரு சந்தோஷம். அதை பார்த்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். பிஎஸ்என் சாருக்கு என்னை அப்படியே தட்டி கொடுத்தார். அப்படி தட்டி கொடுத்துட்டு அப்படி பாடினார். ஸோ அதெல்லாம் ஒரு சந்தோஷமான அனுபவங்கள். சந்தோஷமாக வாசிக்கலாம். அவருக்கு வாசிக்கலாம் கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம், அப்படி வாசிக்கலாம். அப்பேற்பட்ட பாட்டு அவர் மறைஞ்சது நம்ம சங்கீத உலகத்துக்கு ஒரு பெரிய நஷ்டம். Namaskaram. Thank you for including me to take part in the tribute function for Vidwan Sri P.S. Narayana Swami. With the passing away of Padma Bhushan Sangeeta Kala Acharya Sri P.S. Narayana Swami, the music fraternity has lost one of its most valuable gems. Truly, he was a great acharya in many respects. And in his role as a teacher, he has trained many disciples and helped them to advance in their musical career. He was always willing to share his knowledge with others. I have heard many musicians talk about his Patantara Suddham, that is perfection, and accurate notation. The students and aspiring musicians who had studied with him and received his guidance and blessings are very fortunate indeed. Sri PSN was a wonderful human being with pleasant manners. As an ardent disciple of Sri Semangudi Srinivasa Iyer, who was his mentor in music, Sri PSN has propagated his Guru's Bhani among younger generations of musicians. He imbibed his Guru's style in such a thorough manner that in his own concerts he had enthralled the audience with the fluent Sarvaragu Swaras in the Semangudi mold. He would communicate the feeling and the emotion of the Sahitya with an intensity, again following the trait of his Guru. I had known Sri PSN since the late 50s, the time he was doing his Gurukula Vasam under Sri Semangudi Srinivasa Iyer, and started performing with him, providing vocal support. I fondly recall the concert of Sri Semangudi Mama at the marriage function of Srimati Radha Vishwanathan in Kalki Gardens, in which I played in tandem with my Guru Sri Payani Subramanya Pillai. Sri PSN and Sri Kedaram provided vocal support at this concert. Subsequently, there were many concerts of Semangudi in which I accompanied, where Sri PSN had provided vocal support. I also had the opportunity to perform in PSN's own concerts on several occasions, notably the one at Sri Krishna Gana Sabha in the 70s. In all these events, I noticed how faithfully he was following Semangudi's style of music without compromising the core values of Carnatic tradition. I have admired his sweet voice and accommodative nature with his fellow musicians and humility. For a person of his vidvat, he was so humble and unassuming. In my opinion, he truly deserved Sangeeta Kalanidhi, but I am happy that the Music Academy honored him at least with the Sangeeta Kala Acharya. As a concert musician, Sri PSN did remarkably well, and he had been accompanied by many stalwarts. He has given many concerts and workshops abroad. He was best known for his Kriti renderings
and performance of Rakti Ragas. He was such a contented person that he chose to limit his concerts and joined the Vadya Vrinda of All India Radio, Madras, in 1975, where he served as a composer and conductor of ensembles till 1992. Vidwan Sri P.S. Narayanaswamy has created a void in the Carnatic music field, but has left a great legacy behind him, and the Bani will continue forever. I pray the Almighty for his soul to rest in peace. Om Shanti. ஸ்ரீ PS நாராயணசாமி அவர்கள் எனக்கு 55 வருடங்களாக பழக்கம் உண்டு. நான் சென்னைக்கு வந்த பொழுதுலேருந்தே அவரோட பரிச்சயமாச்சு. ரொம்ப எளிமையானவர். ஆல் இண்டியா ரேடியோவில் ஒர்க் பண்ணிருக்கும் போதும் எனக்கு ரொம்ப க்ளோஸாக நான் பழக முடியாத ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அவருடைய சங்கீதத்தை குரு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு குரு சுராஜாந்தாக்கு அவருடைய பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தடவை சொல்லும்போது நல்ல மனஸ்வி அவர் அப்படின்னு சொன்னார். அதுபடி என்னுடைய சித்திலை கேந்திராவுடைய முதல் கச்சேரி ராசிக்காரருங்கிறதுக்காக முதல் கச்சேரியை நான் அவர் ஏற்பாடு பண்ணி நடந்தது. அந்த ராசி தான் இன்றைக்கும் உலகம் ஃபுல்லாக அந்த இன்ஸ்டியூஷன் நடந்து 36 வருஷங்களுக்கு மேலாக அந்த ஃபெஸ்டிவலும் நடந்துட்டுருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர் இன்றைக்கும் அவர்கிட்ட கற்றுன பல பிரபலங்கள் எல்லாமே இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கிறதுக்காக தான் அவருடைய ராசியான எண்ணங்கள், ராசியான ஆசைகள். அவர் சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப ஆசையாக சொல்லிக் கொடுப்பார். அதில் மாத்திரம் அவர் சங்கீதத்தில் எவ்வளோ ஈடுபாடு உண்டு அப்படிங்கும்போது உடம்பு முடியாத படுத்துட்டு இருக்கிற போது கூட இந்த பையங்கள்லாம் போகும்போது அவர் பாட சொல்லி தான் கேட்டு ஹீலிங் பாடி பாடி அவருக்கு ஹீல் ஆகிட்டு இத்தனை வருஷமாக இருந்தது காரணமாக அது ஒரு காரணம். அப்படி ஒரு சங்கீதத்தில் உள்ள ஈடுபாடு உள்ளவர் அவரையும் நான் TM தியாகராஜன் அவர்களையும் சேர்த்து வச்சு பாட வச்சு உலகம் ஃபுல்லாக பாட முடியாத ஏற்பாடை நான் பண்ணி கொடுத்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால் 2 பேரும் ஒரே ஸ்கூலு, 2 பேர் சேர்ந்து பாடுறதுனா 2 பேர் மனசு நல்லா இருக்கணும். அந்த மனசுக்கு அப்படி விசேஷமாக அமைஞ்சது இந்த கச்சேரி எல்லாமே. அது மாத்திரம் இல்லை, பாலமுரளி குணகுடி பாலமுரளிக்கு சாமி மிருதகத்தை கற்றுக்கணும்னு சொல்லி அவர் ஏற்பாடு பண்ணி அவர் சொல்லி என்கிட்ட பாலமுரளிக்கு சாமி என்கிட்ட அனுப்பிச்சதே அவர் தான். அப்பேற்பட்ட ஒரு மகாவித்வான் நம்மளுடைய இப்போ இல்லை அப்படிங்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இவ மாதிரி உள்ளவாள்லாம் பாடுறாளோ இல்லை கச்சேரி பண்ணுறாளோ இல்லையா, உயிரோடு இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஏன்னா அப்படி இருந்தால் தான் பாக்கி அடுத்த தலைமுறைகள் கொஞ்சம் பயந்துண்டான்னு இருப்பாள். ஏன்னா விஷயம் தெரிஞ்சவா இன்னும் உயிரோடு இருந்துட்டுருக்கா அப்படின்னு. அப்பேற்பட்டவர் இல்லைங்கும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய ஆத்மா டெஃபினட்டாக சாந்தி அடையும். ஏன்னா நல்ல மனசு, குருவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக அவருக்கு இருக்குது. அதனால் அவருடைய ஆத்மா இன்னும் மீண்டும் சாந்தி அடைந்து மேலும் மேலும் சிஷ்ய பரம்பரைக்கு மேலும் மேலும் ஆசீர்வாதம் பண்ண முடியாது தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். समगन प्रियकरं उमा महेश्वरं समगन प्रियकरं उमा महेश्वरं समगन प्रियकरं उमा महेश्वरं இன்று சங்கீத உலகில் இந்த தலைமுறையில் ஏகப்பட்ட நட்சத்திர அந்தஸ்துடைய கலைஞர்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த கைங்கரியம் செய்து அவர்களை நட்சத்திர அந்தஸ்திற்கு உயரத்திற்கு உயர்த்திவிட்ட பெருமை
PS நாராயணசுவாமி என்ற அந்த குருவிற்கே சாரும். தன்னை நாடி வந்த சிஷ்யர்களுக்கு ஒரு அயர்வு பாராமல் நன்கு எவ்வளவு தூரம் அவர்களுக்கு அந்த வித்தையை போதிக்க வேண்டுமோ அதை ஒரு சந்தோஷத்துடன் ஒரு காருண்ய விலாசத்துடன் போதித்து அந்த கலைஞர்களை ஊக்குவித்து அவர்களை அழகாக பாடச் செய்து ஒரு வெற்றியும் கண்டவர், ஒரு பெரிய மகா குருவாக வெற்றியும் கண்டவர் திரு PS நாராயணசுவாமி அவர்கள். இன்று செம்மங்குடி சீனிவாசையர் என்கிற ஒரு இசை சிகரத்தின் வழியில் நிறைய கலைஞர்கள் தனது கொடியை உயர்த்தி பிடித்து கொண்டு பாடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய ஒரு முக்கியமான முழு பலன் திரு PS நாராயணசுவாமி அவர்கள் செய்த கைகரியம் என்று சொன்னால் மிகையாகாது. அவருடைய சங்கீதத்தை கேட்டு பலனடைந்த பல இளைஞர்களில் நானும் ஒருவன் என்று சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ராக ஆலாபனை செய்வதில் அந்த ஒரு காவேரி ஜலக்கரை வாசனையுடன் ஆலாபனை செய்வது, இந்த லட்சிய ஞானமும் லட்சண ஞானமும் சேர்ந்து ஒன்றாக மிளிர்ந்து ஒரு அழகான சொரூபத்துடன் ராகத்தை அலசி பாடுவது என்று நாம் ஒரு முறையை நாம் நினைத்து பார்த்தால் அந்த ஒரு முறைக்கு திரு PS நாராயணசுவாமி அவர்கள் ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக திகழ்ந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். அவருடைய பழைய ஒலிப்பேழைகளை கேட்டவர்களுக்கு நன்றாக தெரியும், கச்சேரியை கேட்டவர்களுக்கும் நன்றாக தெரியும். வந்தது வராமல் பாடுறது அப்படின்னு சொல்லுவான். நோ ரெப்படிஷன் அப்படிங்கிற வார்த்தையை விட இந்த சங்கதிகளாகட்டும் அல்லது அந்த ராகத்தில் வரும் கற்பனைகளாகட்டும், ராக ஸ்வரூபத்தை விவரணம் செய்யும் முறையாகட்டும், எதாக இருந்தாலும் அதில் ஒரு தரம் நமது காதில் கேட்டு மனதை நிறைத்ததை போன்ற ஒரு விஷயம் அடுத்த தரம் வராது. அவர் 20-25 நிமிஷம் 30 நிமிஷம் ஒரு ராகாலாபனை, தோடி, நாட்டை குறிஞ்சி, காம்போஜி, சகராபரணம் போன்ற ராகங்கள் அவர் ஆலாபனை செய்யும் பொழுது வந்தது வராமல் பாடுறதுங்கிறது எல்லா வித்வான்களுக்கும் அது கைவந்த கலை என்று சொல்ல முடியாது. அது கைவந்த கலை திரு PS நாராயணசுவாமி அவர்களுக்கு. ஒரு நல்ல சாரீரத்துடன் ஒரு உன்னதமான வித்வானாக அவர் கச்சேரி செய்த காலங்களை நினைத்து பார்த்து அந்த கச்சேரிகளை கேட்டவர்கள் ஒரு அதிர்ஷ்டம் படைத்த ரசிகர்கள், வித்வான்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் அடியேனும் ஒருவன். எல்லாவற்றையும் விட மற்றவர்கள் கச்சேரியை கேட்டு மற்றவர்கள் சங்கீதத்தை சிலாகித்து அதில் மகிழ்வது என்பது எல்லா வித்வானுக்கும் கிடைக்காத பண்பு. அந்த பண்பில் மிகச்சிறந்தவர் திரு விஜயண்ணா. நான் 1968-69 நான் மெட்ராஸில் பாடின போது என்னுடைய கச்சேரிகளுக்கு அவர் அவர் ரொம்ப பிஸி ஆர்டிஸ்ட்னு சொல்லணும். கச்சேரியும் சரியே அன்னைக்கு ஒரு ஜாவா மோட்டார் சைக்கிளில் அவர் தான் பல வீடுகளில் பல சிஷ்யர்களுக்கு அவர் ஆச்சாரியராக இருந்தார் அப்பொழுதே. அதற்கு நடுவில் மாலை நேரங்களில் எப்படியாவது அந்த தன் நேரத்தை சீர்படுத்தி கொண்டு கச்சேரி கேட்க விடுவார். என்னுடைய கச்சேரிகள் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்பொழுது நினைத்து பார்த்தால் எவ்வாறு அவர் நேரத்தை ஒதுக்கி கொண்டு கச்சேரி கேட்க வந்தார் என்று நினைத்து பார்க்கும் பொழுது நான் பெருமிதம் அடைகிறேன், மகிழ்ச்சி கொள்கிறேன். கச்சேரி முழுக்க இருந்து கேட்டுவிட்டு என்னம்மா பாடிட்டடா அப்படின்னு வாய் நிறைய மனம் திறந்து பாராட்டி விட்டு ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தி விட்டு அவர் செல்லும் அழகை பார்த்தால் அது எனக்கு பெரிய ஆசையாகவும், அப்பொழுது நான் என்னை மாதிரி இளைஞர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கமும் உற்சாகத்தையும் கொடுத்த அப்படி ஒரு பாராட்டு, அப்படி ஒரு நல்ல தன்மையும் குணமும் உள்ள ஒரு பெரிய ஒரு உதாரண புருஷர்களில் ஒருவர் திரு PS நாராயணசுவாமி அண்ணா அவர்கள். ஏகப்பட்ட படாந்தரம், எல்லா படாந்தரங்களையும் அவர் சீர்பட எழுதி வைத்து கொண்டு இந்த படாந்தரம் மாறாமல் அதை சிஷ்ய குலத்திற்கு அதை அப்படியே கொடுத்து விட்டு சென்ற ஒரு பெரிய காருண்ய விலாசர், பெரிய மகாகுரு. அகில இந்திய ரேடியோ ஆகாஷ்வாணியில் அவர் பணிபுரிந்த பொழுது
அவர் நடத்திய இசை வகுப்புகள் மறக்க முடியாதவை. நானும் அவரும் சேர்ந்தே ஒரு ப்ரோக்ராம் போஸ்ட் கிருத்திஸ் ஆஃப் போஸ்ட் தியாகராஜா போஸ்ட் ட்ரிலிட்டி பீரியட் அப்படி என்று ஒரு ப்ரோக்ராம் திரு காலம் சென்ற கோவிந்தராவ் அவர்கள் ப்ரொடியூசராக இருந்த பொழுது அமைத்தார். நானும் பிச்சையண்ணாவும் சேர்ந்து பட்னம் சுப்பிரமணியர் மற்றும் பூச்சியங்கார் சாகித்யங்களை இருவரும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அப்படி ஒரு அனுபவம் எங்களுக்குள் உண்டு. வாத்திய விருந்தாவிற்கென்று இவர் அந்த இசை வடிவங்களை அமைத்த பொழுது அதை பாராட்டாதவர்களே இருக்க முடியாது. பெஹாகில் ஒரு இசை வடிவம் அமைத்திருக்கிறார். அதை இந்த தேசமே பாராட்டியது. எல்லா கலைஞர்களும் எல்லா ரசிகர்களும் பாராட்டினார்கள். அப்படி ஒரு பாராட்டை பெற்றது. இப்படி பலவிதமான ஒரு சேவைகளும் ஒரு திறமைகளும் அவர் ஒரு மேதாவிலாசமும் கொண்ட ஒரு மகா மனிதர். அவருடன் சேர்ந்து பயணங்கள் செய்யும் பொழுது அந்த ஒரு அனுபவம் மனதிற்கு மிகவும் ஒரு ஆனந்தமாக இருக்கும். வித்வான்களில் நிறைய பேருக்கு சேர்ந்து பயணம் செய்யும் பொழுது அந்த ஒரு மனோபாவம் தன்னை எல்லோருக்கும் சரியான சகோதர பாவத்தில் ஒரு நல்ல ஒரு நட்பு பாவத்தில் அந்த டிராவல் வியரினஸ் பயணக்களைப்பு தெரியாவண்ணம் பேசிக்கொண்டு ஒரு நல்ல அனுபவங்களை சாதுரியமாகவும் அதை ஒரு சிறந்த நகைச்சுவையுடனும் சொல்லும் கலந்து கொள்ளும் அந்த ஒரு மனப்பாங்கு எல்லோருக்கும் இருக்காது. இவர் யாருடன் அவர் பணம் செய்தாலும் அவர்களுடன் நண்பர்களாக அப்படியே ஒன்றி விடுவார். அப்படி ஒரு சிறந்த சிநேகிதர், ரொம்ப ஃப்ரெண்ட்லி பர்சன், ரொம்ப ஒப்ளைஜிங் டைப். இன்று அப்படிப்பட்ட ஒரு மகா மனிதரை இசை உலகம் இழந்து தவிக்கிறது. அவர் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவருடைய இசை ஞானம், அவர் சிஷ்யர்களுக்காக அவர் பகிர்ந்து எல்லோருக்கும் போதித்து அளித்த அந்த ஒரு அனுகிரகம் எல்லாம் இந்த உலகத்தில் அவர் மூலமாக அவர் ஸ்வரூபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவருடைய ஆத்மா சாந்தி அடைந்து அவருடைய அனுகிரகம், இசை அனுகிரகம் இந்த உலகில் பரவி எல்லா ரசிகர்களையும் எல்லா இசை மாணாக்கர்களையும் சிஷ்யர்களையும் வாழ வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த ஒரு வாய்ப்புக்கு நான் அவர்களுடைய அண்ணாவுடைய சிஷ்யர் சமூகத்திற்கு நான் என்னுடைய நன்றியையும் நமஸ்காரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரங்கள். சுகுணமுலே ஜப்புகழ்தே சுந்தர ரகுராம சுகுணமுலே ஜப்புகழ்தே சுந்தர ரகுராம சுகுணமுலே ஜப்புகழ்தே சுந்தர ரகுராம எல்லாருக்கும் நமஸ்காரம். தெய்வமாகி விட்ட PS நாராயணசாமி பற்றி ஒரு சில வார்த்தைகள்.
நான் அவரோட பழகின சந்தர்ப்பங்களில் எப்படியெல்லாம் அவர் இருந்திருக்கார், என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட எப்படி இருந்திருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன். 1957 முதல்ல தியாகராஜ வித்வத் சமாஜத்துக்கு நான் போயிருக்கும்போது தான் முதல்ல PS நாராயணசாமி சாரை பார்த்தேன். எல்லாருமே அவரை பிச்சை சார் அப்படி தான் கூப்பிடுவா. நானும் பிச்சை சார் தான் கூப்பிடுவேன். என்ன ஈச்சா வா வா அப்படின்னா என்னை அவ்வளவு ஆசையாக என்னை கூப்பிடுவார். அவர் ஒரு மகா வித்வான். இந்த மகா வித்வான்கிறது ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா, ஒரு சமயம் எஸ் கல்யாணராமன் கச்சேரிக்கு காஞ்சிபுரத்தில் மகாபெரிவா இருக்கும்போது நானும் அழகிரிசாமியும் பக்கவாத்தியமாக எங்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் நான் முன்னாடி போயிடுறேன்ப்பா, நீயும் அழகிரிசாமியும் ஒரு டாக்ஸியில் வந்துருங்கோ அப்படின்னார். நானும் டாக்ஸியெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு, சரி நம்ம 2 பேர் மட்டும்தானே போகிறோம், நான் அண்ணாவையும் பிச்சை அண்ணாவையும் அழைச்சிட்டு போகலாமே பெரியவா தரிசனத்துக்கோசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் அழைச்சிட்டு நாங்கள் காஞ்சிபுரம் போனோம். போனோடனே மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்கோசரம் மடத்துக்கு போயிருந்தோம். காத்தால வாங்க மகா வித்வான் PS நாராயணசாமி ஐயர் அப்படின்னு என்னுடைய காதுபட மகா வித்வான் அப்படின்னு மகா பெரியவா சொன்னது இன்றைக்கும் மனசில் நான் என்ன சொல்கிறது, அவரோட நான் அவ்வளோ பழகியிருக்கேன். அவரை மாதிரி ஒரு தன்மையான மனுஷர், ஒரு இதமாக பேசுறது, எப்போவுமே சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறது, எல்லாத்தையுமே ரொம்ப சீரியஸாகவே எடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துட்டு ரொம்ப ஜோவியலாகவும் எல்லாருக்கும் ஒரு மதிப்பும் கொடுத்து மரியாதையும் கொடுத்து அதே சமயத்தில் இந்த பழகிறதுல அவரை மாதிரி இன்னொரு வித்வானை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தியாகராஜ PS நாராயணசாமி அப்படின்னு சொன்னால் தியாகராஜ சுவாமிகள் ஞாபகம் வருது. PS நாராயணசாமி அப்படின்னு சொன்னால் அகண்டம் ஞாபகம் வருது. 1957 அதுலேருந்து நேற்றைய வரை நடந்த எல்லா அகண்டத்திலையும் PS நாராயணசாமி இன்வைட் பண்ணாத மனுஷாலே கிடையாது. அப்படி ஒரு அகண்டத்தில் ஒரு பிரியம், எல்லாம் இந்த நடத்துகிற எல்லாருக்கும் PS நாராயணசாமி சார்ட்ட அவ்வளோ ஒரு பிரியம், ஒரு மதிப்பு. இப்போ மட்டும் இப்போ PS நாராயணசாமி சார்னு சொன்னோம்னாக்கா அவர் கூடயே ஒரு 4 பேர் கூட இருக்கா. அகண்டம்னாக்கா PS நாராயணசாமி சார், ஏ சுந்தரேசன், வைரமங்கலம், VRK, KV கிருஷ்ணன், இந்த குரூப்பு அகண்டத்தில் உட்காந்துதுன்னா அந்த அந்த ருச்சியே தனி. அது அது நேராக கேட்டவா நேராக பார்த்தவாளுக்கு அந்த அனுபவம் நன்னாவே புரியும். ஒரு திருவையாறில் ஒரு அகண்டம்னா ராத்திரி 11 மணி 12 மணிக்கு உட்காந்தாள்னா விடிகாத்தால் 5 மணி வரை இவாளுடைய ஆதிக்கம். இவ 5 பேரும் சேர்ந்துட்டு பின்னாடி அவள் சிஷ்யாலெல்லாம் உட்காந்து வச்சுட்டு இந்த பாடுற அழகு இருக்கே, ஆஹா, அதனுடைய ருச்சியே தனி தான். அப்படி அதை ஒரு பண்ணினார். அவரை மாதிரி ஒரு மனுஷால இன்றைக்கி நம்ம எழுந்துட்டோம்னாக்கா மியூசிக் ஃப்ரெட்டர்னிட்டிக்கே இட்ஸ் எ கிரேட் லாஸ். அண்ட் இட் இஸ் எ கிரேட் லாஸ் பர்சனலி ஃபார் மீ. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓஹோன்னு எல்லாரும் PS நாராயணசாமியினுடைய பாணி அப்படிங்கிற மாதிரி கொண்டு அந்த ராகம் பாடுற அழகாகட்டும், அந்த ஸ்வரம் பாடுற அந்த சர்வலோக ஸ்வரம் பாடுற அழகு, ஐயா அந்த ராகம் பாடும்போது அந்த வேகமாக சில இதெல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் ஸ்மரிக்க முடியாது, அவ்வளவு நல்லா இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அடாடாடா, ஆல் இண்டியா ரேடியோவில் அந்த 3 பேர், நம்ம PS நாராயணசாமி சார், V தியாகராஜன், P நாகராஜன், இந்த 3 பேருடைய சேர்க்கை இருக்க, ஆஹா, ரொம்ப 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 நல்லா இருக்கும். அவர் நிறைய ஆல் இண்டியா ரேடியோவில் வாத்திய விருந்தாலேருந்து நிறைய பீஸெல்லாம் நிறைய பண்ணியிருக்கார். நிறைய நானும் அதில் வாசிச்சிருக்கேன். அந்த ஒரு எண்ணத்தில் சொல்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மகாவித்வான், ஒரு உண்மையான கலைஞர். ஏன் சொல்கிறேன்னா,
ஒரு சமயம் இப்போ நாராயணி அம்மாள் இருக்கேன், அப்போ பழைய பில்டிங்காக இருந்தது. அதில் ஒரு கல்யாண கச்சேரி. வீட்டி மாமா தான் வயலின், நான் மிருதங்க வாசன், உமையாள்புரம் நாராயணசாமி அவர் வந்து கடம். நாட்டக்குறிஞ்சி பாடி என்ன பாடுறது அப்படின்னு மெதுவாக அப்படியே யோசிக்கிற கட்டத்தில் இருந்தது. நாட்டக்குறிஞ்சியில் மனசு விஷய கீர்த்தனை அதான் பாடினார். ராகம் பாடிட்டு வீட்டி மாமா ராகம் வாசிச்சுட்ருக்கார். ஈச்சா கொஞ்சம் சுரி சேரலையோ? இல்லை அதெல்லாம் இல்லை மாமா, அதெல்லாம் நல்லா இருக்காரு அப்படின்னு. இல்லைடா, கச்சேரி பிடிச்சோன்னு எனக்கு திருப்தியாக இல்லை, இனிமேல் எனக்கு ஸ்டேஜ் வேண்டாம், முடிவு கட்டலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னார் பாருங்க. அது ரொம்ப எந்த ஒரு கலைஞன் இப்படி சொல்லுவார் சொல்லுங்க. நமக்கு முடியல, நமக்கு அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு இடைஞ்சல் இருக்குது அப்படிங்கிற உணர்ந்து அந்த இதுலேருந்து விலகிக்கிறேன்னு சொன்னது, அவர் கச்சேரியிலேருந்து விலகின்றாரே தவிர சங்கீதத்திலேருந்து விலகலை. அதுதான் கடைசி வரை குழந்தை எடுக்க எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்காருனாக்கா அவருடைய பரிபூர்ணமான அந்த பாடாந்திர விஷயங்கள் சொல்லி கொடுக்குற முறை, அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் எல்லாருக்கும் இருக்குது. அவர் தெய்வமாக இருந்து எல்லாரையும் இன்னும் நல்லா பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு, அவருடைய ஆத்மா சாத்தி அடையணும்னு தியாகராஜ சுவாமியை வேண்டிக்கிறேன். पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेन. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். நமது பத்மபூஷன் சங்கீத கலாச்சாரியா பிஎஸ் நாராயணசாமி அவர்கள், அவர் வந்து செல்லமாக எல்லாரும் பிச்சை அப்படின்னு கூப்பிடுறது. அவர் ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு 45 வருஷம் பழக்கம். அதேமாதிரி அவருக்கு நிறைய வாசிச்சிருக்கேன். அவரோட ஒரு மறைவு ரொம்ப ஈடுகட்ட முடியாத ஒரு சமாச்சாரம். வித்வான்கள்லேயே அவர் ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர். அது என்னன்னு கேட்டால், அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு இன்னொரு வித்வானுக்கு தனக்கு நடக்கலையே, இன்னொருத்தருக்கு பிரமாதமாக நடக்கிறதேன்னு அப்படின்னு கிஞ்சித்து கூட அவர் லைஃப்பில் ஒரு நாள் கூட அப்படி யோஜனை பண்ணதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய உள்ளம் படைத்த மகா மனிதர். பாடாந்திரமாகட்டும், இந்த பாடுறது கச்சேரி நிறைய இருக்கார், பாடாமல் நிறையா பாடியிருக்கார். எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடியவர். அதே மாதிரி குரு பக்தி, டீச்சிங் அசாத்தியம். அதனால் அவருக்கு நிறைய கச்சேரி நானும் EVS சாரும் சேர்ந்து வாசிச்சிருக்கோம். அதே மாதிரி கச்சேரிக்கு பணம் வந்தால் கூட, நான் எங்கப்பா எப்போ ஆடியில் ஒரு கச்சேரி அம்மாச்சியில் ஒரு கச்சேரி பண்ணுறேன்னு சொல்லுவார். இருந்தாலும் அந்த பணம்லாம் பேசிக்கிச்சு, நீனே பேசிக்கோ அப்படிம்பார். பேசிட்டு பணம் கொண்டு வந்து கொடுப்பாள், கொடுத்தா எனக்கு எதாவது கொஞ்சம் கொடு, பாக்கியெல்லாம் நீங்கள் 2 பேர் எடுத்துங்க. அப்படிப்பட்ட ஒரு உள்ளம் படைத்தவர். அப்படி அவர் தனக்குன்னு வேணும்னு ஒன்றும் அப்படிலாம் நினைக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு பிஎஸ்என் அவர்கள், அவர் புலியூர், அவர் ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். ஸோ அது மாதிரி அதுவும் அவர், அதை தவிர ஒரு இன்றைக்கி ஒரு கம்போஸ் பண்ணிட்டா பெரிய கம்போசர், பெரிய ஞானஸ்தர். அதே மாதிரி ஒரு குழந்தை பாடினா கூட அதை ஒரு சாதாரணமாக ஒன்றும் சொல்ல மாட்டார். அதே மாதிரி லயத்தில் பெரிய ஒரு ஆழ்ந்த ஞானம் உடையும். ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஸ்டாண்டர்டு ஒரு வாசிப்பு தான் அவர் ரொம்ப அப்படி மைண்டில் அப்படி ஒரு நிற்கும். இந்த சாதாரணமாக சில பேர் இந்த ஓட்டம் எழுப்பு
மிருதங்கம் அதெல்லாம் இருந்தால் அதை கூட அவர் அட்ஜஸ்ட் பண்ணிப்பார். பட் இருந்தாலும் அப்படி ஒரு தேட்டையான ஒரு லயத்தில் அப்படி ஒரு தேட்டையான ஒரு ஞானம், பாடாந்தர சுத்தம், சொல்லி கொடுக்கறதுல ஒரு அன்புக்கு அடிமை, இப்படியெல்லாம் பட்ட ஒரு பிஎஸ்என் அவர்கள் என்னென்னா அவர் ஒன்றும் வயசாச்சு, பட் இருந்தாலும் அவர் வந்து இத்தனை அதே மாதிரி ஒரு சதாசிவ பிரமேந்திரா ஒரு உற்சவம் ரொம்ப வருஷமாக அவர் வந்து தலைவராக இருந்து நாங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் கொஞ்சம் யோஜனை வரும்போதே நீ தான் அந்த தலைவர் பதவியே உனக்கு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி அவரோட பிளானிங் மனசில் தோணுனது எல்லாமே குருநாதர் ஒரு ஆசீர்வாதம். அவர் பாடாத கச்சேரியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கும் ஒரு திருவையாறில் ஒரு நேஷனல் ப்ரோக்ராமில் ஒரு பாடியிருக்கிற பிஎஸ்என் பாடியிருக்கிற ஒரு தோழி ஒன்றும் யாரும் எங்கெங்கேயோ இருந்த ஒரு ஃபோன்லாம் வந்து அப்படி ஒரு பெரிய ஞானசர் நம்ம எம்எல்வி அம்மாலாம் அப்படி பிஎஸ்என் கச்சேரினா அந்த நாளில் ஒரு இப்போ பிஎஸ்என் அவர்கள் நாட்டை குறிஞ்சு பாடுறத கேட்கறதுக்கு போகணும்னு சொல்லி எம்எல்வி அம்மாலாம் வருவாள். அப்படி ஒரு எல்லாரும் இருந்து ஒரு அப்படி பாட வச்சு என்கரேஜ் பண்ணி அவர் அசாத்தியமாக பாடுவார். ஸோ அப்படி எங்கள் ஃபேமிலியும் சரி அவள் ஃபேமிலியும் சரி ரொம்ப ஒரு 45 வருஷமாக பழக்கம். நல்லா வாழ்ந்தவர், நல்ல மனநிறைவோடு, எல்லாம் எந்த விதமான குறைபாடும் ஒன்றும் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட ஒரு பெரிய மகான் நம்முடைய வந்து அவர்கிட்ட எல்லாத்தையும் சௌலபியமாக பழகிட்டு அப்படி இருந்தாருங்கிறது எந்த வித்வானும் இதே தான் பேசுவாளை தவிர்த்து வேறு அவரை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்படிப்பட்ட இது அவள் சிஷ்யாலாம் சேர்ந்து இப்போ இந்த நேரத்தில் அவரோட ஒரு மறைவை குறித்து ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாரும் பேசி ஒரு ஆன்லைனில் ஏதோ ஒரு சேனலில் போடுறோம்னு சொல்லி நீங்கள்லாம் பேசணும் அப்படின்னா ரொம்ப பெரிய பாக்கியம் அவரை பற்றி பேசுறது. ஆனால் மறைவுக்கு பேசுகிறேன்னு அப்படி இல்லை, ஆனால் அவர் ரொம்ப வாழ்ந்தவர். இன்னும் இருந்தால் நமக்கு சந்தோஷம்தான். இன்னும் நிறைய பேர் தயார் பண்ணியிருப்பார். நிறைய சிஷ்யகுலம் எல்லாமே பிரமாதமாக, எல்லா பசங்க ஆம்பளை பசங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லி கொடுத்து பிரமாதமாக எல்லாம் ஜோராக பண்ணிட்டு இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவரோட ஒரு பூத உடல் தான் நம்மளை விட்டு மறைஞ்சிருக்க தவிர அவரோட ஒரு புகழ், அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு பெரிய மகானாக இருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிரமாதமாக சொல்லி கொடுத்து அவரோட புகழ் என்றும் பிஎஸ்என்னா என்றைக்கும் வந்து அது வந்து யாராலையும் வந்து மறக்க முடியாத ஒரு ஸ்தானத்தை அவர் அடைஞ்ச பெரிய மகாமனிதர். ஸோ அப்படிப்பட்ட அவருடைய அன்னாருடைய ஒரு ஆத்மா சாந்தி அடையணும். அதே மாதிரி அவள் சிஷ்யாலெலாம் பிரமாதமாக பாடிட்டு அந்த ஸ்கூலோட ஒரு பெருமையை எல்லா சிஷ்யாலும் ஓகோன்னு சேர்த்துண்டு சங்கீத உலகத்தில் அவள் சிஷ்யாலெலாம் ரொம்ப டாப்பில் இருக்கணும்னு என்னுடைய அந்தர்யாமியான குருராகவேந்தர் சுவாமியும் லக்ஷ்மி ஹேகிரியவரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஒரு ஃபங்க்ஷன் எல்லாரும் அவரை பற்றி நல்லா பேசி எல்லாம் பிரமாதமாக அந்த ஃபங்க்ஷன் நடக்கட்டும்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீ குரு ராகவேந்திராயன்மா. நமஸ்காரம். தேங்க்யூ. எல்லோருக்கும் நமஸ்காரம். பிஎஸ்என் மாமா ஒரு பெரிய சங்கீத மகாமேதை, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சங்கீத மேதைங்கிறத விட அவர் பெரிய மனசு உள்ள ஒரு பெரிய மாமனிதர், வித்வான்கள். எண்ணற்ற சிஷ்யர்களை உருவாக்கியிருக்கார். இன்னைக்கு முன்னணியில் பாடுற 75% ஆஃப் த மியூசிஷியன்ஸ் அவருடைய சிஷ்யராக தான் இருக்க முடியும். எனக்கு அவருடைய தொடர்பு 30 to 35 வருஷம். ஏன்னா நான் அவர் வீட்டு பக்கத்துலேயே 5 years நான் குடியிருந்தேன். 83, 84 அமெரிக்கா டூர், ஃபஸ்ட்டு டூர் எனக்கு அவரோட தான். அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய நிகழ்ச்சி. 33 கச்சேரி பண்ணினார். 2.5 மாதம் டூர் பண்ணினோம். எங்கள் கூட கண்டதேவி அழகிரிசாமி மாமா வயலின் வாசிச்சார். 33 கச்சேரிலையும் என்ன ஒரு விஷயம்னா 33 கச்சேரிலையும் எந்த விதமான ரிப்பீட்டேஷன் கீர்த்தனை கிடையாது, ராகம் கிடையாது. 33 பல்லவி பாடினார். 33 கான்செப்ட்ஸில் 33 பல்லவிஸ். அதை மிருதங்கத்தை ரொம்ப ரசித்து பாடக்கூடிய ஒரு பெரிய மகா மேதவர். லயத்துக்கு பிரதானம் கொடுப்பார். அவர் கச்சேரி வாசிக்கிறவா எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், வாசிச்சுட்டே இருக்கணும் போல இருக்கும். அவர் கச்சேரி ஏன் முடிக்க போகிறாருங்கிற மாதிரி தான் இருக்குமே தவிர அவர் சீக்கிரம் முடிச்சுட்டா தேவையில்லைங்கிற மாதிரி இருக்காது. நீங்கள் எல்லாருக்குமே இருந்தவன் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் பாட மாட்டாராங்கிற மாதிரி தான் இருக்கும். நான் டக்குன்னு அவர் கச்சேரி முடிப்பார். பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பெரிய பெரிய மகாமேதவர்.
எந்த பொது காரியங்களாக இருக்கட்டும், எந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும், முன்னிருந்து தன்னுடைய வீட்டு நிகழ்ச்சி மாதிரியும் தன்னுடைய நிகழ்ச்சி மாதிரி அவர் முன்னிருந்து நடத்தக்கூடிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள ஒரு பெரிய வித்வான். எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு வித்வான். அவருக்கு நோ எனிமையே கிடையாது. ஈவன் சபாக்காரர்களாக இருக்கட்டும், வித்வான்களாக இருக்கட்டும், விதுஷிகளாக இருக்கட்டும், ரசிக பெருமக்களாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் அவர் அன்பு காட்டி அப்படி பழகக்கூடியவர். அவர் இருக்கிற இடத்த பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும், வேறு எந்த எனர்ஜியும் இருக்காது, பேட் எனர்ஜியே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பெரிய மனிதர் அவர். எல்லாருக்கும் உடனே ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகா மனிதர். அவருக்கு என்னுடைய பாதார விந்தங்கள். நமஸ்காரம். ஜெய்ஹிந்த். சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரமிகு செவி மீதினு பகர்ஷி குருநாத சிவகாம சுந்தரித வரபால கந்ததின செயலே விரும்பியுள்ளம் நினையாமல் அவமாயை கொண்டுலகில். ഗുരുഭ്യോ നമഃ. കർണാടക സംഗീത ഭീഷ്മാചാര്യൻ, സംഗീത കലാനിധി പത്മവിഭൂഷൺ ഡോക്ടർ ചെമ്മൻകുടി ശ്രീനിവാസയ്യരുടെ പ്രഥമ ശിഷ്യർപ്പെടുന്ന ഒരു വലിയ സംഗീതജ്ഞനാണ് PS നാരായണസ്വാമി സാറ്. അദ്ദേഹത്തിനെ ചുരുക്കനാമത്തിൽ പിച്ച എന്ന് എല്ലാവരും വിളിക്കും. അദ്ദേഹത്തിൻ്റെ വൈഭവം, സംഗീത വൈഭവത്തെ പറ്റി ഞാൻ കൂടുതലായിട്ട് പറയുന്നത് ശരിയല്ല. ചെമ്മൻകുടി സ്വാമിയുടെ ആദ്യകാല ശിഷ്യന്മാർ, അതിൽ പ്രധാനപ്പെട്ട ശിഷ്യനാണ് പ്രൊഫസർ TN കൃഷ്ണൻ, അതുപോലെ തന്നെ KR കേദാരനാഥൻ, അതുപോലെ തന്നെ PR കൃഷ്ണൻ, അതുപോലെ തന്നെ PS നാരായണസ്വാമി. ആ ഒരു ഗ്രൂപ്പിൽ പെടുന്ന PM ത്യാഗരാജൻ. ഒരുപാട് പേരെ വിട്ടുപോകുന്നു, എന്നാലും ഓർമ്മയിൽ വരുന്നത് ഞാൻ പറയുകയാണ്. ഇവരൊക്കെ ആദ്യകാല ശിഷ്യരായിരുന്നു ആ മഹാ സംഗീതജ്ഞൻ്റെ. അദ്ദേഹത്തോടൊപ്പം വളരെ കച്ചേരികളിലും മറ്റും കൂടെ ധാരാളം പാടിയിരുന്നു ആദ്യകാലത്ത്. അദ്ദേഹത്തിൻ്റെ അവസാനത്തെ കാലത്തുള്ള ശിഷ്യന്മാരിൽ ഒരാളാണ് ഞാനും ബാല CK രാമചന്ദ്രനും. അദ്ദേഹത്തോടൊപ്പം 2-3 പ്രാവശ്യം ചെമ്മൻകുടി സ്വാമിയുടെ കൂടെ പാടാനായിട്ട് എനിക്ക് അവസരം കിട്ടിയിട്ടുണ്ട്. വളരെ സൗമ്യശീലനും എപ്പോഴും വളരെ ഉത്സാഹത്തോടു കൂടിയും സന്തോഷത്തോടു കൂടിയും കാണുന്ന ഒരു മഹാപ്രതിഭയായിരുന്നു PS നാരായണസ്വാമി. എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം എൻ്റെ ഒരു വലിയ സൗഹൃദം ഞങ്ങൾക്ക് തമ്മിലുണ്ടായിരുന്നു. എപ്പോൾ ചെന്നൈയിൽ ചെല്ലുമ്പോഴും അദ്ദേഹത്തിന് വളരെ വളരെ സന്തോഷമാണ്. ഞാൻ എപ്പോഴും അദ്ദേഹത്തിൻ്റെ വീട്ടിൽ പോയി കാണുകയും അദ്ദേഹത്തോടു കൂടെ ഇരുന്ന് വളരെ സമയം സംസാരിക്കുകയും സംഗീതത്തെ പറ്റിയാണെങ്കിലും ശരി, ബാക്കി ജനറലായിട്ടുള്ള കാര്യങ്ങളും ധാരാളം അദ്ദേഹവുമായിട്ട് സംസാരിക്കും. ചെമ്മൻകുടി സ്വാമിയെ പോലെ തന്നെ വളരെയധികം ഒരു ശിഷ്യസമ്പത്തുള്ള ഒരു മഹാ സംഗീതജ്ഞനായിരുന്നു PS നാരായണസ്വാമി. അദ്ദേഹത്തിൻ്റെ ശിഷ്യരിൽ പ്രധാനമായിട്ട് ധാരാളം ശിഷ്യരുണ്ട്, എങ്കിലും ഇപ്പോൾ വളരെ യങ്സ്റ്റേഴ്സിൽ വളരെ കൂടുതലായിട്ട് പാടി വരുന്ന കുറേ യുവ സംഗീതജ്ഞന്മാരാണ് കുന്നക്കുടി ബാലമുരളീകൃഷ്ണ, അതുപോലെ തന്നെ അക്കരെ സിസ്റ്റേഴ്സ്, രഞ്ജിനി ഗായത്രി, വിഷ്ണുദേവ് നമ്പൂരി തുടങ്ങി വളരെയധികം പേര് അദ്ദേഹത്തോടൊപ്പം പാടി വരും. ഇപ്പോൾ ചെന്നൈയിൽ കച്ചേരികളിൽ പാടി വരുന്നുണ്ട്. എല്ലാവരും ആ പാരമ്പര്യം വിടാതെ വളരെ നന്നായിട്ട് പാടിക്കൊണ്ട് വരുന്നു. അപ്പോൾ അദ്ദേഹം ഒരു വലിയ കാര്യമാണ് അടുത്ത ജനറേഷനോട് ചെയ്തിരിക്കുന്നത്. അതൊരിക്കലും മറക്കാൻ കഴിയാത്ത ഒന്നാണ്. കൂടുതലായിട്ട് ഈ സമയത്ത് അദ്ദേഹത്തിൻ്റെ വിയോഗം വാസ്തവത്തിൽ കർണാടക സംഗീത ലോകത്തിൻ്റെ വലിയ നഷ്ടമാണ്. അദ്ദേഹം എന്നെ സംബന്ധിച്ചിടത്തോളം
എനിക്ക് ഒരു വലിയ സുഹൃത്തിനെ നഷ്ടപ്പെട്ട ഒരു ഇതാണ് എനിക്ക് തോന്നുന്നത്. കൂടുതലായിട്ടൊന്നും എനിക്ക് പറയാൻ തോന്നുന്നില്ല. അദ്ദേഹത്തിൻ്റെ ആത്മാവിന് എൻ്റെ മനസ്സ് നിറഞ്ഞ പ്രണാമം അർപ്പിച്ചുകൊണ്ട് നമസ്കാരം. കമല മനോഹരീതവം ശ്രീജാതനാഥ ഗീതം കമല മനോഹരീതവം ശ്രീജാതനാഥ ഗീതം കമല മനോഹരീതവം ശ്രീജാതനാഥ ഗീതം. இங்கே வந்து நாங்கள் மியூசிக் அகாடமியில் அப்பாவுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருந்தா அங்கே வந்துட்டா. அப்புறம் நாங்கள் வேற இடத்துல இருந்தோம். அப்போ தான் பிஎஸ் நாராயணசாமி வந்தார். வேற ஒன்று அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர் அப்பா. அவரும் டாக்டர். அவர் ஆற்றுல வந்து எங்களோட எல்லாம் கூட பிறந்தவ மாதிரி தான் பழகிட்டு இருந்தார். சின்ன வயசு 22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ பிஎஸ்எனுக்கு. மற்றபடி அப்பா எப்ப வேணாலும் கூப்பிடுவார் பாடம் சொல்லி கொடுக்க. ஆத்துலயே தானே இருந்தாரு வேறு. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கோசரம் அங்க சுவாத்தில காலேஜ் இருக்கு ஆத்துக்கிட்டக்க. ராத்திரி அங்க போய் படுத்துக்க சொல்லுவார் அவர். இன்னும் யாரோ 2-3 பேர் இருந்த அவ்வியார் கிருஷ்ணன் யாரெல்லாமோ ராத்திரி அங்க படுத்துட்டு காலம்பர சாதகம் நம்பர். அதனால அவ ராத்திரி அங்க படுத்துக்கு போயிடுவா. அதனால வேலை நம்பிக்கை கிடையாது அப்பாக்கு. அதனால காலம்பரம் வேணுன்னு போய் பாப்பறாங்க. எல்லாரும் இஷ்டத்துக்கு தூங்கிட்டு இருப்பாங்க. ஆத்துக்கு வந்தோன்னா சத்தம் போடுவார் அப்பா. நான் சாதகம் பண்றதுக்கு தானே உங்களை அங்க அனுப்பிச்சேன், ஏன் இப்படி பண்ணேன்ட்டு. அப்புறம் அது சகஜமா எடுத்துட்டு வாழ்க்கையே வேடிக்கையா போயிடும். அதெல்லாம் அப்பா பேசி வெய்யறதெல்லாம் ஒன்றும் வாழ்க்கை படவே கூடாது. நான் நிறைய அப்பா சொல்லி கொடுத்தாரு நிறைய. ஆத்துல இருந்தா அம்மாவும் இந்த குழந்தைகள் ஆத்து குழந்தைகள் மாதிரி தான் பாத்துண்டா. எங்க அம்மா மாதிரி தான் இந்த வசந்தா மாமியும் எப்போதும் சிரிச்ச முகமா எல்லாரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் அங்க பாக்குறதெல்லாம் எங்க அம்மாவை நினைச்சுப்பேன். நமஸ்காரம். ஸ்ரீ பிஎஸ் நாராயணசாமி எங்கள் குடும்பத்தில் ஒருவராக எப்படி பழகினார் என்பதை சுருக்கமாக சொல்கிறேன். PSN sir, as he was fondly referred to and affectionately known, joined our family in Trivandrum sometime around early 1950s, about 70 years ago, to be trained by our father Chammagudi Srinivasayar under Gurukula Vasam. During his teenage, PSN quickly settled down and he was another child in our family. In those years, it was a carefree life for children, unlike the present where children are put under tremendous pressure in terms of strenuous curriculum. But PSN at a very young age was very hardworking and was fully focused on music and took music learning seriously. Our father was the principal of Swathi Tirunal Music College then. PSN was under rigorous training. There was no specific timing for the learning. It could happen any time during the day or night. He would expect PSN to practice and learn the songs taught the previous day and render them perfectly the next day. On a lighter note, all of us, including PSN, would be relaxed when our father was away from home and at the music college, and he would return any time between 4 and 5 in the evening. Our request to the car driver would be to honk 3 times from a distance of 100 meters from our house to warn us of his arrival, and on hearing the horn sound, all of us would disappear from the compound and rush to our rooms. By then, PSN also would take his position and start practicing. Such was our father's method of imbibing discipline. During his tutelage, PSN started giving vocal support to our father for all his performances. By then, Sri V.R. Krishnan also joined as a disciple, and since then, 2 of them were the pillars of vocal support to our father. In a lighter vein again, I would like to quote an unforgettable incident. There are several towns which are close to Trivandrum, such as Koilon, Chalakudi, Neyyatrinkara, Nagarkoil, and so on.
All these towns are very close by, just 1.5 hours to 2 hours run by car. There was a performance in Koilon. So our father packed his clothes for the occasion and told PSN and VR Krishnan that he would be receiving a visitor at the music college in the morning, and on his return, all of them will leave for Koilon after lunch. So he wanted the suitcase to be kept in the car. He came home and changed wearing a khadi vest and left for Koilon. So before the performance, he asked for the suitcase, and immediately thereafter, PSN and VR Krishnan rushed to the car only to realize that they had forgotten to put the suitcase in the car. Appa did not say anything. He covered himself with the Angavastram, and the Kacheri went on till 11 p.m. Even on the return journey, not a word was uttered in the car. Both PSN and VR Krishnan had a sleepless night, and they were wondering what their guru was going to say the next morning. The next morning, our father said, "Paravailla, naanu dhaan thappu pandren, ana indha mari thirumba thappu pannakoodadu." So it was a great relief for PSN and VR Krishnan, but they wished that Appa had said it on their return journey itself so that they could have slept peacefully the previous night. After we shifted to Madras, PSN continued giving vocal support for a few more years, and later he had started working at All India Radio. During this time, he trained a host of disciples, and all of them are accomplished musicians and are regular performers. PSN once mentioned, quote, "I cannot claim that my disciples have done well only because of me. They have practiced incredibly hard, and I am proud of it," unquote. These words speak of PSN's humility. PSN is not with us anymore, but his music will be heard forever, and surely PSN Disciples Forum will take his legacy forward in the years to come. Namaskar. Thank you.